ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஷோலாக். எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நீ சுவையான நெய் போலி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா மாவு, அச்சு வெல்லம், மஞ்சத்தூள், தேங்காவை நல்லா உடச்சி திருவி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காண்டி ஏலக்காய், அடுத்து நெய். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்ததை நம்ம அவிச்சு எடுத்துக்கிறலாம். அது அவியறதுக்குள்ளேயே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கணக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்லா வரணும். அதுக்கப்புறம் அது பிசைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கிறலாம், நம்மளுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய். நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். நல்லா சாஃப்டாக வரும். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு போலி வரும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழையில் போட்டு மூடி வச்சுக்கிறலாம். நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம போலி செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் திருப்பியும். அதை நல்லா சாஃப்டாக ஆகணும். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் ஊற்றி தடை விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழை இலை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து போலி போடுறதுக்கு வந்து வாழை இலையில் தட்டி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மரத்தில் போய் நான் வாழை இலையை பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஏலக்காவை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பருப்பு வந்து அவிஞ்சிட்டு அதை நல்லா மதித்து எடுத்துக்கோங்க. கைட்டு கூட மதிச்சிக்கலாம். நான் இதை வச்சு மதிச்சிக்கிறேன் நான். நல்லா மதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா சாஃப்டாக வந்துடணும். அதுக்குள்ளே அச்சு வெல்லத்தையும் நம்ம 4 அச்சு வெல்லம் போட்டு கேரி பேக்கில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன் நான். அது நல்லா சாஃப்டாக ஒரு மாவு கணக்காக வந்தாலும் பரவாயில்ல, கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து நம்ம தேவையான பொருட்கள் போடலாம். அடுத்து மதித்து வச்ச கடலை பருப்பையும், அடுத்து ஏலக்காய், அடுத்து தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதை நல்லா போட்டதுக்கப்புறம் அடுத்து தேவையான அளவுக்கு அச்சு வெல்லம் போட்டுக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணாலே ஒரு லிக்யூடு கணக்கு வந்து அதை உருண்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அதனால் பிசைஞ்சிக்கோங்க. பூர்ணமும் ரெடி ஆகிட்டு அதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கிறலாம். அடுத்து உருண்டைகளும் ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம மாவு தான் உருண்டை பிடிக்க போகிறோம். மாவு உருண்டை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாங்க போலி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் ஒரு மாவை தட்டிக்கோங்க. வாழை இலையில் போட்டால் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் பூரணத்தை வச்சு நம்ம ஒரு ரவுண்டு பிடிச்சிக்கிறலாம். எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பூரிக்கட்டையில் கூட உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வாழை இலையை தட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நெய், நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நான். அது ஊற்றினதுக்கப்புறம் ஹீட் ஆனோடனே நம்ம வாழையில் செஞ்சு வச்சுருக்க போலியை நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அது நல்லா வேகணும். நம்ம நெய்யிலே வேக வைக்க போகிறோம். நல்லா 1 சைடு வெந்துட்டு அடுத்து மாற்றி திருப்பி விட்டு நெய்யை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நெய் போலி ரெடி ஆகிட்டு மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.